வணக்கம். அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை முருகேஸ்வரர் திருக்கோயில். கோபுரமின்றி கோயில் நுழைவு மண்டபம் அமைந்துள்ளது. நுழைவு மண்டபத்தில் விநாயகர் சிலை தெற்கு பார்த்தவாறும் கல் தூணில் முருகன் மயில் மேல் கால் வைத்தவாறும் உள்ளனர். ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் குடமுழக்கு விழா நடைபெற்றுள்ளது. கோயில் கிழக்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது. கோயில் காலை 9 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் நடை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தி மூலவருக்கு நேராக அமைந்துள்ளது. பழைய மகாபலிபுரம் நெடுஞ்சாலையில் உள்ள கேளம்பாக்கம் அடுத்து தையூரில் இக்கோயில் அமைந்துள்ளது. கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இக்கோயிலுக்கு ஆட்டோ வசதிகள் உள்ளன. கருவறை மண்டபத்தின் வெளிச்சுவற்றில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை சிலைகள் உள்ளன. சண்டிகேஸ்வரர் சிலை துர்க்கை அருகில் தெற்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது. வெளிச்சுற்று பாதையில் தென்மேற்கு பகுதியில் விநாயகர், நாகர் சிலைகள் சமீபத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. கோயில் கல்வெட்டுகளில் பாண்டிய மன்னர் காலத்தில் இக்கோயில் மூலவரை அழகிய சொக்கநாதர் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விஜயநகர ஆட்சி காலத்தில் இருந்து மூலவரை முருகேஸ்வரர் என அழைக்கப்படுவதாக அறியப்படுகிறது. இங்குள்ள முருகன் சுயம்பு மூர்த்தி, முருகண்ணன் எனவும் இவர் அழைக்கப்பட்டுள்ளார். தாரகாசூரனுடன் ஆகாய மார்க்கமாக திருப்போரில் போர் புரிய செல்லும் முன் இத்தலத்து சொக்கநாதரையும் மரகதாம்பிகையும் வழிபட்டு தாயார் கொடுத்த வேலுடன் திருப்போருக்கு புறப்பட்டதாக கூற்று. முருகன் கோயில் குளத்தில் நீராடி சிவபெருமானை வணங்கிய தலம் என்பதால் இங்கு வந்து வழிபடுவதில் ராகு கேது தோஷம் நீங்குவதாக கருதப்படுகிறது. தீராத நோய்கள் தீரும், பில்லி சூனியம் விலகும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக உள்ளது. இங்கு வேண்டிக் கொள்ள அனைத்து காரியங்களிலும் வெற்றி நிச்சயம் என பலன் பெற்றவர்கள் கூறுகின்றனர். திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு செல்லும் முன் இத்தலத்து இறைவனை வணங்கி செல்வது சிறப்பு.
கோயில் வளாகத்தின் வடகிழக்கு பகுதியில் நவகிரக சன்னதி அமைந்துள்ளது. மகாமண்டபத்தில் தாயார் மரகதாம்பிகை தெற்கு பார்த்தவாறு அருள்பாலிக்கிறாள். தாயாருக்கு முன் சிங்க வாகனம் அமைந்துள்ளது. மகாமண்டபத்தில் நாகர், விநாயகர், முருகன், பராசக்தி, காலபைரவர், சந்திரன் மற்றும் சூரியன் சிலைகள் உள்ளன. மூலவர் கருவறையில் கிழக்கு பார்த்தவாறு லிங்க வடிவில் அம்பாள் பிரியாவிடை நாயகியோடு காட்சியளிக்கிறார். மூலவரை பார்த்தவாறு சிறிய நந்தி அமைக்கப்பட்டுள்ளது. அர்த்த மண்டபத்தில் மணற்பாறையால் செய்யப்பட்ட முருகன், வள்ளி, தெய்வானை, காசி விஸ்வநாதர், மயில் வாகனம் அருகில் தெற்கு பார்த்தவாறு சண்டிகேஸ்வரர் உள்ளார். உருமேற்று விநாயகர் கைகளில் மழு மற்றும் தண்டத்தோடு உள்ளார். விநாயகர் சிலையின் பாதத்துக்கு அடியில் கல்வெட்டு எழுத்துக்கள் உள்ளன. 9ஆம் நூற்றாண்டு சிலை என சொல்லப்படுகிறது. மயில் மேல் அமர்ந்தவாறு முருகன் உள்ளார். வழக்கத்திற்கு மாறாக மயில் இடமிருந்து வலமாக உள்ளது. விஜயநகர காலத்தில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அருகில் நர்த்தன விநாயகர் உள்ளார். அற்புதம் நிறைந்த இக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க. இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளர்க.